மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து ப்ரோ வீடியோ எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஏன்னா ஒரு 2 நாள் வீடியோ போடல. கமெண்ட்ஸ்ல அது அப்படி கேட்ட எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 நன்றி. எப்பவுமே நான் வீடியோ போடல அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து எனக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிறது தான். ஏன்னா கடைசி ஒரு ஃபியூ இயர்ஸாவே எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம அடிக்கடி போயிட்டு இருந்துச்சு. அதனாலதான் வீடியோஸ் போட முடியல. பட் இப்ப தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கிறப்போ 2 நாள் ஏன் போடல அப்படின்னா ஒரு நல்ல விஷயம், அந்த நல்ல காரிய விஷயமா எங்களோட சொந்த ஊருக்கு நான் போயிட்டு வந்தேன். ஒன்றும் இல்லை, ஒரு லேண்ட் ஒன்று வாங்கியிருந்தேன். அதை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு தான் போனேன். எஸ் சீரியஸ்லி அதுக்கு இந்த யூடியூபும் அதுலேருந்து வந்த வருமானமும் வந்து ஒரு முக்கிய காரணமாக தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அண்ட் யூடியூபை வச்சு மட்டுமே நான் அந்த லேண்ட் வாங்கலை, அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா நான் தனியாக வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால வந்து இதுவும் ஒரு ரீசன், அதுவும் ஒரு ரீசன், இன்னொன்று என் ஒய்ஃபும் ஒரு ரீசன் அப்படின்னே சொல்லலாம். அண்டு மேபி கங்க்ராச்சுலேட் பண்ணுறவங்க கமெண்ட்ல கங்க்ராச்சுலேட் பண்ணுங்க, அதுவே போதும். ஏன்னா 2019 அந்த காலகட்டத்திலேருந்தே எனக்கு சப்போர்ட் பண்ற நிறைய பேர் இந்த சேனல்ல இருக்கீங்க. இன்னும் பல பேர் என்னோட பழைய சேனல்ல இன்னமும் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம், எங்க மணி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு தெரியல நான் இப்படி ஒரு சேனல் வச்சிருக்கிறதுக்கு. தொடர்ந்து வீடியோஸ் போட்டு தெரிய வச்சிடலாம். ஓகே, அண்ட் இதுக்கப்புறம் ரொம்ப கன்சிஸ்டண்டா இருக்க போறேன். பிகாஸ் கொஞ்சம் இஎம்ஐ எல்லாம் ஆட் ஆயிருக்கு. பட் அது ஓகே, பாத்துக்கலாம். சரி, இப்போ என்ன மேட்டர் அப்படின்னா IPL ஆக்ஷன் 2025 ஆல்ரெடி ஒரு 1500 சொச்சம் பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுலேருந்து வந்து ஒரு சில பிளேயர்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் அந்த வீடியோ டைம்லேயே சொல்லியிருந்தேன் 1500 பிளேயருமே வந்து அண்டர் த ஹேமர் போக மாட்டாங்க, இதுலேருந்து டீம்ஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதோட ப்ராசஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை பற்றியும் எவ்வளோ பிளேயர் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பேசலாம். ஓகே, இப்போ 1500 சொச்சம் பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணியிருந்தாங்கல்ல, ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கல்ல. அதுலேருந்து என்ன நடக்கும் அப்படின்னா அந்த ரிஜிஸ்டர் லிஸ்ட்டை வந்து 10 டீமோட ஓனர்ஸ் கிட்டையும் கொடுப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யார் யார் வேணுமோ அவங்கள வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க எங்களுக்கு வேணும், இவங்க எங்களுக்கு வேணும், இவங்க எங்களுக்கு வேணும், இவங்க எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் நீங்க ஆக்ஷன்ல விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10 டீமும் ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க. அந்த 10 டீமோட லிஸ்ட் பிளஸ் IPL மேனேஜ்மெண்டே ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. அது மாதிரி அதையும் சேர்த்து வச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி 1500 சொச்சத்துல இருந்து இப்போ 574 பிளேயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெகா ஆக்ஷன்ல விட போறாங்க. 24, 25 நவம்பர் 2 நாள் நடக்க போகுது சவுதி அரேபியால ஜெட்டா அப்படிங்கிற ஒரு இடத்துல. ஓகே, சோ இந்த 574 பிளேயர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 366 இந்தியன் பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க, 208 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. ஓகே, இந்த 208 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 பேரு அசோசியேட் நேஷன்ஸ்ல இருந்து வர்றாங்க. அது வந்து ஒன்னு உன்முக் சந்த் USA ல இருந்து வராரு, இன்னொருத்தர் வந்து அவரோட டீம்மேட் USAலே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் பேர் அலிகான் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் பேரு. அவரு வந்து பாத்தீங்க அப்படின்னா USA ல இருந்து வராரு. ஸ்காட்லாந்துல இருந்து ஒரு பிளேயர் வராரு. இவங்க தான் வந்து அந்த அசோசியேட் நேஷன்ல இருந்து வர 3 பிளேயர். ஓகே, இந்த 574 பிளேயர்ல 318 இந்தியன் அன்கேப்டு பிளேயர்ஸும் 12 ஓவர்சீஸ் அன்கேப்டு பிளேயர்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பண்ண போறாங்க. அன்கேப்டு அப்படின்னா என்னன்னா அவங்களோட இன்டர்நேஷனலுக்கு அவங்க வந்து விளையாடாத பிளேயர்ஸ். இப்போ லைக் நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளேயர் இன்னும் இந்தியா ஆடல, ஆனா ஆக்ஷனுக்குள்ள வருவாங்க. ஒரு சமீர் ரிஸ்வி எடுத்துக்காங்களேன், அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாலாம் ஆடல, ஆனா அவர் வந்து இப்போ ஆக்ஷனுக்குள்ள வர்றாருல, அதுதான் அன்கேப்டு பிளேயர். அவ்வளவுதான். ஓகே, சோ கிட்டத்தட்ட வந்து டீம்ஸுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 204 ஸ்லாட்ஸ் வந்து தேவைப்படுது. இந்த 574 பிளேயரையும் எடுக்க முடியாது, 204 ஸ்லாட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவைப்படுது. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா 70 ஓவர்சீஸ் ஸ்லாட் வந்து தேவைப்படுது. ஓகே, அண்ட் ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 கோடி ரூபாய். அதுதான் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. 81 பிளேயர்ஸ் பண்ணிருக்காங்க அந்த ஹையஸ்ட் 2 கோடி ரூபாய் அப்படிங்கிறதுல. ஓகே, அது மட்டும் இல்லாம லோவஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 30 lakhs அப்படின்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அதுல 320 பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20 பிளேயருக்கு மேல உள்ள வர்றாங்க இந்த வாட்டி ஆக்ஷன்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. எஸ், ஆல்மோஸ்ட் 24 பிளேயர்ஸ் உள்ள வர்றாங்க. அதை பத்தி நம்ம தனியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ வந்து நம்ம போடலாம். ஓகே, அண்ட் இப்போ வந்து நான் சொன்ன இந்த 574 பிளேயர்ஸ்ல கேப்டு இந்தியன்ஸ் 48 பேரு, கேப்டு ஓவர்சீஸ் 193 பேரு, அசோசியேட் நேஷன் 3 பேருன்னு சொல்லியிருந்தேன், அன்கேப்டு இந்தியன் 318 பேருன்னு சொல்லியிருந்தேன், அன்கேப்டு ஓவர்சீஸ் 12 பேர். ஸோ டோட்டலா 574 பிளேயர்ஸ் அண்டர் த ஹேமர் போறாங்க. ரொம்ப 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 எக்ஸைட்டடான ஒரு IPL ஆக்ஷன் 2025 நமக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா இவங்க பண்ண ஒரே ஒரு தப்பான விஷயம் என்ன தெரியுமா? லைக் சண்டே ஒன்னும் மண்டே ஒன்னும் வச்சிருக்காங்க. ஏண்டா சாட்டர்டே ஒன்னு சண்டே ஒன்னு வச்சா நல்லா இருந்திருக்கும்.
இருக்கும். இப்போ நிறைய பேர் மண்டே லீவ் வாங்குற மாதிரி இருக்கும் இதுக்காக. அண்ட் இது எப்போ ப்ரோ டைமிங் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. 12:30 மணிக்கு, மதியம் 12:30 மணிக்கு ஆரம்பிக்குது சண்டே. ஜியோ சினிமாவில் வந்து நீங்கள் வந்து ஓடிடியில் பார்க்கலாம். நீங்கள் டிவியில் பார்க்கணும்னு நினச்சிங்க, எங்கள்கிட்ட கேபிள் கனெக்ஷன் தான் இருக்குது, டிவியில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ், ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் இங்கிலீஷ் அதுல எல்லாம் ஓடும். ஓகே, அது நம்ம ஐபிஎல் பார்க்குற அதே சேம் ப்ராட்காஸ்டிங் தான் இதையும் வாங்கியிருக்காங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடான ஒரு ஐபிஎல் ஆக்ஷனுக்காக நம்ம வெயிட் பண்ண போகிறோம். அண்ட் உங்களோட கருத்து இதை பற்றி என்ன, அண்ட் இதை வச்சு இன்னும் எவ்வளோ வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பிளானை வேணா சொல்கிறேன். தமிழ்நாடு பிளேயர்ஸ் யார் யார் வர்றாங்கன்னு ஒரு வீடியோ பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் டிமாண்ட் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸ் யார் யார், ஹை டிமாண்ட் ஆல்ரவுண்டர்ஸ் யார் யார் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். கண்டிப்பாக அடுத்தடுத்து இறக்குறோம். அண்ட் சைமல்டேனியஸாக நான் ஒரு எடிட்டரை ஹையர் பண்ணிட்டேன். எஸ், அந்த எடிட்டர் மூலம் இனிமேல் ஷார்ட்ஸ் வீடியோஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கண்டினியூஸாக போட போகிறேன். ஏன்னா ரொம்ப நாள் என்னோட ஆசை ஒரு எடிட்டரை இது பண்ணி கரெக்டாக எடிட் பண்ணி வீடியோஸ் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. பெரிய வீடியோஸில் என்னால் கரெக்ட் எடிட் பண்ண முடியாது, அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பண்ணலாம் இதுக்கப்புறம். பட் ஆனால் ஷார்ட்ஸ் இனிமேல் சூப்பராக உங்களுக்காக வரும். எஸ், பார்க்கலாம். நிறைய சேனலுக்காக இது பண்ணிட்டு இருக்கேன். இந்த வாட்டியே ஒரு ஆக்ஷன் நடத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரையும் பண்ணேன். பட் பட்ஜெட் கொஞ்சம் ரொம்ப போகுது. நம்ம ஒரு அஸ்வின் சேனலோ இல்லை நம்ம ஒரு சிக்கா சார் சேனலோ கிடையாது. அவங்கள்ட்ட நிறைய ஸ்பான்சர்ஸ் வராங்க, அந்த அது மாதிரிலாம் இருக்கு. பட் அடுத்த வருஷம் கண்டிப்பாக நிறைய ஸ்பான்சர்ஸ் உள்ள வர வச்சு நம்ம ஆக்ஷன் நடத்துகிறோம். அதுக்கு வந்து தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய இன்டர்நேஷனல் கிரிக்கெட் வீடியோஸ் கேட்குறீங்க, அதுவும் கண்டிப்பாக வரும் அடுத்தடுத்து. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். அனதன் பேக் ஃப்ரம் திஸ் இஸ் விஜய் மணி. லவ் யூ ஆல். ஸ்டே சேஃப் மக்களே. ஸ்டே சேஃப்.